வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளோட அணுகுமுறையில் நம்மளோட உணர்ச்சிகள் நம்மளுடைய ஆற்றலை, அறிவாற்றலை எங்கனம் வெளிக்காட்டுகிறது அப்படின்னு. அறிவாற்றல்ன்றது என்ன? நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். ஒரு விஷயத்தை பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு ஏற்ப நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். பர்செப்ஷன், அட்டென்ஷன், அதுக்கு இட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டும் சேர்ந்த உடனே அது அந்த புரிதல் ஏற்படுகிறது. அங்கே ஒரு காக்னிஷன், அதாவது என்ன நடக்கிறது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது சாதாரண விஷயம். ஒரு வகுப்பறையில் பாடம் படிக்கிறதா இருந்தாலும், ஒரு சமையல் ரூமில் புதுசாக ஒரு சப்ஸ்டன்ஸ்லாம் போட்டு அந்த அதனுடைய பதார்த்தங்கள்லாம் சேர்த்து ஒரு ஒரு உணவு முறை, உணவு சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணுறோம். அதுவாக இருந்தாலும், இல்லை ஒரு டிசைன் போடுறோம். இதெல்லாம் என்ன எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றது, தூங்குறது அப்படியெல்லாம் இல்லாமல் பொதுவான விஷயங்கள் இல்லை, அறிவுபூர்வமாக செய்யக்கூடியது. ஏன் சமையலும் அறிவுபூர்வமாக செய்தால் தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தானோன்னு செய்தால் சிலப்போ ரொம்ப உரப்பாக இருக்கும், சிலப்போ ரொம்ப புளிப்பு, சிலப்போ காரம் அப்படிலாம் போயிடுதுன்னு வைங்க, அது ஏற்புடையதாக இருக்காது. அந்த சமையலை அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுன்றது வேறு. பட் அக்கறையாக சமைச்சா, அந்த அறிவுபூர்வமாக சமைச்சாதான் அந்த பதார்த்தங்கள் என்ன இருக்கும், சிறப்பாக சாப்பிடுவதற்கு ஏற்ப இருக்கும். அதை உண்ண வேண்டும், அப்போ தானே இருக்கும். 1 hour கூட வயிறு நிரம்பணும். அது உடனே சரியில்லைன்னா அப்படியே போட்டுட்டு யூ கேனாட் ஆர்டர் ஃபுட் அண்ட் டேக் அவுட் சைட்லேருந்து சாப்பிட்றத காட்டிலும், நம்ம தயார் பண்ணும்போதே அந்த அறிவுபூர்வமாக யோசித்து அதை தயார் பண்ணினா அது ஆரோக்கியத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் இதுபோல் உணர்ச்சி வசப்பட்டு சில வேலைகளை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆனால் உணர்ச்சிகளை காட்டிலும் அறிவுபூர்வமாக அதை சிந்திக்க வேண்டும். அதனால தான் எமோஷனல் இன்ஃப்ளூயன்சஸ் தி என்ன இன்டெலிஜென்ஸ் அப்படின்றோம். இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால தான் எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை தடுத்துக்கிறோம். ரெண்டுமே சாத்தியம்தான். சில சமயத்தில் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் பொழுது அது நம்மளோட அறிவாற்றலுக்கு உபயோகமாக இருக்கும். அது கொஞ்சம் சின்ன பர்சன்டேஜ் தான். ஆனால் அறிவுபூர்வமாக யோசிக்கும் பொழுது தான் உணர்ச்சியிலேருந்து நம்மளை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுலேருந்து அதில் இறங்கிட்டு ட்ரபிள்சம் அப்படின்னு சொல்லாமல் வி ஆர் சேவிங் அவர் செல்ஃப் அப்படி இருக்கும். அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் அப்படின்னா அப்போ என்ன இருக்கணும், நிச்சயமாக அங்கே காக்னிஷன் வேணும். காக்னிஷன் சொன்னால் ஒரு விஷயத்தை பற்றின தெளிவான புரிதல். அந்த தெளிவான புரிதல் இருந்தால் தான் அங்கே நம்மளுக்கு எமோஷ்னலாக நம்ம சிலப்போ வி கெட் அவர் செல்ஃப் என்ன கேரிட் அவே அப்படின்றோம். சிலப்போ ரொம்ப அழுக வருது, அழுதுண்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கிறது நம்மளன்றதை கண்டுபிடிச்சிட்டோ அதுக்கு ஏற்ப நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு நம்மளோட அப்ரோச் அதுக்கு ரியாக்ஷன் நம்மளுக்கு கொடுக்க முடியல. சிலப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எங்கே இப்போ ப்ரைஸ் வந்துடுத்து, அந்த ப்ரைஸை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். இப்படி பேசினேன், அப்படி பேசினேன், அதனால தான் ப்ரைஸ் வந்தது, இப்படி ஓடினேன், அதனால தான் ஸ்போர்ட்ஸில் ப்ரைஸ் வந்தது, அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோமே தவிர வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் இம்மீடியட்லி அது தெரியாமல் வி ஹவ் பின் கேரிட் அவே பை த லாரல்ஸ் விச் வி ஹவ் அச்சீவ்டு. இப்போ இந்த சின்ன குழந்தையா இருந்தால் நிறைய ஓட்ட பரிசத்தில் ப்ரைஸ் வாங்கினா அது நிஜமாவே பெரிய விஷயந்தான் அப்படின்னு அது நினைக்கும். இல்லை ஒரு சாதாரண ஒரு ரெசிடேஷன், ஒரு எலக்யூஷன் கிளாஸ் ரூமில் அதில் வி டிட் குட், வி ஹவ் பின் அப்ரைஸ்டு, வி கோட் கிளாப்ஸ் நிறைய கிடச்சிது, அப்லோட்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதை பற்றி பேசிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் இம்மிடியட்டாக என்ன நடக்கிறது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியல. பார்க்குறதுக்கு சாமர்த்தியமே போகல. இது ஒன்று இருந்தாவே அப்படின்னு கேரிடவே அதான் நிஜம். எது நடக்கிறதோ அது பின்னாடியே போயிடுறோம். அதனால் எப்பொழுதும் அறிவுபூர்வமாக யோசித்தாதான் மனம் அங்கே கட்டுப்பாட்டுக்குள் வரும். மனம் என்பது என்ன, எண்ணம், சொல், செயல், இது 3. அப்புறம் டாக்டைல் சென்சேஷன், செயல்திறன், ஆற்றல், அறிவுத்திறன், இது எல்லாமே சேர்ந்தது தான் மனம். அப்படின்னா அந்த மனம் எப்பொழுதும் என்ன பண்ணியிருக்கணும், தெளிவாக இருக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். தெளிவாக இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெளிவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு குழப்பவாதியாக, அதாவது எல்லாத்துக்கும் போட்டு வி மிக்ஸ்அப் டுகெதர். அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு மிக்ஸ்அப் டுகெதர்னு சொன்ன உடனே ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே 2 நாள் தங்கணும்னு முயற்சி பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அனக்டேட். ஆனால் 2 நாள் தங்கறதுக்கு போகும்பொழுதே ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிக்கிறோம். ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கணும்னு ஐடியா பண்ணிட்டு போகிறோம். ரிட்டர்ன் டிக்கெட் இஸ் ஈஸிலி அவைலபிள், நீங்கள் எப்போ கேட்டாலும் தரோம், வென் வி வாண்ட் டு கம் பேக் அப்படின்னு. ஆனால் அங்கே போன பிறகு தான் நம்மளோட கான்வர்சேஷன்ஸ், நம்ம அங்கே போக வேண்டியது, அங்கே பார்க்க வேண்டியது சில விஷயங்கள்லாம் இன்ஸ்ட் ஆஃப் ரிட்டர்னிங் ஆன் சண்டே வி வாண்ட் டு கம் பேக் ஆன் மண்டே, ஒரு நாள் தள்ளி போடுறோம். அப்போ என்ன ஆகும், அந்த செய்ய வேண்டிய வேலைகளுக்கு அங்கே வேறு ஒரு முக்கியத்துவம் வந்துவிடுது. அதனால் வி வாண்ட் டு போஸ்ட்போன் அவர் ரிட்டர்ன் பை 24 hours. அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை மாற்ற முடியும், மாற்றிட்டோம், வந்துடுறோம் திரும்பி. அப்போது அந்த ஒரு நாள் அங்கே தங்கணும்னு சொல்லுறோமே, எதுக்கு? அதுக்கு பிளான் இல்லை,
முன்னாடி போகும்போது இல்லை, அங்கே போன உடனே வி வாண்ட் டு என்கேஜ் அவர் செல்ஃப் ஃபர்தராக இருக்கிற கான்வர்சேஷனுக்கு அங்கே அது தேவையாக இருக்குது. அதனால அந்த என்ன பண்ணுறோம், அந்த 1-to-1 இன்ட்ராக்ஷன்ஸை ஆட் டு பி டேக்கன் அப். திருப்பி இன்னொரு ட்ரிப்பு வரதுக்கு பதில் வி கேன் ஸ்டே ஹியர் ஃபார் 12 to 20 hours இருந்து நம்ம விஷயத்தை ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறோம். வாட் டஸ் இட் டினோட்ஸ்? இது நம்மளோட அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை யோசித்ததில் இன்னொரு ட்ரிப்போட ட்ராவல் காஸ்ட் குறையிறது, இன்னொரு ட்ரிப்போட 2 to 3 days ஆஃப் பிளானிங் ஒன்றும் இல்லையா. நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்கே போகணும், அதுக்கு பதில் ஒரு 12 hours எக்ஸ்ட்ராவாக டிலேடு அடுத்த ஃப்ளைட்டில் 3rd ஃப்ளைட் எடுத்துட்டா ஈஸியாக நம்ம வீ கேன் கம் பேக் அப்படின்னு சொன்னோம். ஃப்ளைட்டில் போகிறவங்களா இருந்தால், இல்லை ட்ரெயினில் போய்ட்டு ட்ரெயினில் வரவனா இருந்தால் அடுத்த நாள் இருக்கிற ட்ரெயினில் வந்தாலே we can reach our place. ஏன்னா ட்ரெயினில் எந்த இடத்துக்கு போனாலும் 1.5 days அப்படின்னா திருப்பி போகிறதுக்கு 1.5 நாள், வரத்துக்கு 1 நாள், 3 நாள் ட்ராவல்லே போயிடும். ஸோ அது எப்போவுமே என்ன ஒரு அளவுக்கு யோசிக்கும் பொழுது வி ஹாவ் ஆம்பிள் டைம் அப்படின்னு சொன்னால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். இல்லாட்டா அதுபோல் யோசிக்கிறதுல வாய்ப்பு என்ன குறைவாக தான் இருக்கும். அதனோட அவுட்கம் இருக்கே தட் வில் பி வெரி மச் லெஸ்ஸர் அப்படின்னு. ஸோ இந்த அடிப்படையில் யோசிக்கும் பொழுது நம்மளோட டைம் கன்சம்ஷன் இருக்குது, என்ன வேலை செய்கிறோன்னு. அப்போ அந்த அறிவுபூர்வமாக மனம் என்பது என்ன, இந்த 6 விதமான கோட்பாடுகளுக்கு உட்பட்டது. அறிவுத்திறன், ஆற்றல், செயல்பான டாக்டைல், ஊற்றுணர்வு. டாக்டைல்னால் என்ன, ஊற்றுணர்வு. அப்புறம் எண்ணம், சொல், செயல். அப்படின்னா எண்ணம் என்றால் சிறப்பாக இருக்க வேண்டும். எண்ணம் எப்பொழுதும் தெளிவாக இருந்தால் அவருடைய செயல்பாடுகள் நிச்சயமாக தெளிவாக தான் இருக்கும். எண்ணமும் செயலும் தெளிவாக இருந்தால் சொல் இருக்கே அது ஆட்டோமேட்டிக்காக தெளிவாக தான் இருக்கும். சொல்லு சிறப்பாக இருக்குது, நல்ல தெளிவாக பேசுகிறோம் அப்படின்னா அவனுடைய எண்ண ஓட்டங்களும் தெளிவாக தான். இது மூன்றும் இன்டர் ரிலேட்டடோட ஒன்றது. அடுத்தது கான்குருவெண்ட்டாக இருக்குது, சமச்சீராக தான் போயின்னு இருக்கும், ஒன்றுக்கொன்று தொடர்புடையதும். ஆனால் கான்குருவெண்ட்டாக போனால் தொடர்புடையதுன்னு எப்படி சொல்வேன்னா, the distance between these two, அதாவது எண்ணம் எந்த வேகத்தில் போகுதோ அதே வேகத்தில் தான் சொல் இருக்கும், அதேவோட அந்த டிஸ்டன்ஸ் இருக்கே இட் ஷுட் பி ஈக்குவல் இன் டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னால் போகிற இடத்துக்கும் இல்லை, இதுக்கு இடையே இருக்கும் தொடர்பு இருக்கே அதுவும் ஒரே சீராக தான் இருக்கும். அதனால் பேச்சு, செயல், சொல் இது மூன்றும் ஒரே இருக்கே அந்த டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணித்தனா நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். அப்போது அறிவுபூர்வமாக ஒரு வேலை செய்கிறோம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஹவ் இட் இன்ஃப்ளூயன்சஸ், இல்லைன்னா எமோஷன் ஹவ் இட் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் இன்டெலிஜென்ஸ். எந்த ஆஸ்பெக்டில் சொன்னாலும் அறிவுபூர்வமாக யோசித்து மனம் அங்கே கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றால், மனம் என்பது என்ன, இது 6 விதம். அந்த 6 விதத்தில் சொல், செயல், செயல்பாட்டு திறன் அதெல்லாமே இந்த அறிவுக்கு தொடர்புடையதாக இருக்குன்னு சொல்லும்பொழுது மனம் யோசித்து முடிவெடுத்தால் அங்கே என்ன பண்ணோம், ரொம்ப வேகமாக இருக்குது, ஆங்கர், ஜெலஸ் அதுபோல் எதிர்மறையான உணர்ச்சிகளாக இருந்தாலும், இல்லை மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுபோல் இருக்கிற பாசிட்டிவ் எமோஷன்ஸாக இருந்தாலும் மனத்திலே நிறுத்தி அறிவுபூர்வமாக யோசித்து ஒரு முடிவு எடுப்போமேயானால் அந்த முடிவு ஏற்புடையதாக இருக்கும், எல்லாரும் அதை கொண்டாடுவார்கள். அதனால எமோஷனல் இன்டெலிஜென்ஸு நிச்சயமாக நம்மளோட செயல்பாட்டு திறனை சிறப்பாக மாற்றும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.